பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, மாதாபிதாக்களே, உங்கள் யாவரையும் மீண்டும் வரப்போகிற கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே இந்த அருமையான இந்த 11ஆம் மாதத்தினுடைய முதல் நாள் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை செழிப்பாய் சமாதானமாய் நம்மை நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் நான் உங்களோடு பேசும்படி ஆவியானவர் எனக்குள்ளே தந்த ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிறிஸ்துவுக்குள் ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆவியானவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். சகலத்தையும் புதிதாக்க விரும்புகிறார். அப்படி என்றால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும் என்று அர்த்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில பழையவைகளை தேவன் களைந்து விட்டு சகலத்தையும் புதிதாக மாற்றுகிற ஒரு தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத பழைய சுபாவங்கள், பழைய கிரியைகள், பழைய மனுஷனுக்கு ஏற்ற காரியங்கள், பழைய சாயல் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மிலே களைந்து போட விரும்புகிறார். அவைகள் ஒரு நாளும் கிறிஸ்து என்னும் அந்த புதிய மனுஷனை நம்மில் பிரதிபலிக்க முடியாது. ஆகவே கிறிஸ்து என்கிற அந்த புதிய மனுஷன் நம்மிலே பிரதிபலிக்க வேண்டுமானால் நமக்குள் இருக்கக்கூடிய பழைய சுபாவங்கள், பழைய நிலைகள், பழைய மனோ கிரியைகள் அனைத்தும் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். நம்மிலிருந்து அகற்றிவிட்டு சகலத்தையும் புதிதாக்க விரும்புகிறார். நம்முடைய குணாதிசயங்களை புதிதாக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்வியல் முறையை புதிதாக்க விரும்புகிறார். நம்மை சுற்றி இருக்கிறவைகளை புதிதாக்க விரும்புகிறார். நம்மிலே சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? அவர் நிச்சயமாய் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன். புதியவைகள் வரும்போது பழையவைகள் காணாமல் போய்விடும். புதியவைகள் வரும்போது அங்கே நாம் இன்னும் பல நன்மைகளை காண அது ஏதுவாக இருக்கும். கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கடந்த 10 மாதங்கள் கிருபையாய் நிறங்களை பாதுகாத்தீர். இந்த அருமையான இந்த 11ஆம் மாதத்தினுடைய இந்த முதல் நாள் இந்த காலை வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் உம்மோடு கூட நாங்கள் நிற்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த நல்ல நாளுக்காய், இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். இப்போதும் தகப்பனே, என்னோடு ஜெபிக்கிற உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் சகல பழையவைகளையும் களைந்து போட்டு, ஆமீன், பழையவைகளாய் தோன்றுகிற அத்தனையும் நீர் விலக்கி புதியவைகளை எங்கள் வாழ்க்கையில் நீர் உருவாக்கி, ஆமீன், எங்களுடைய சுபாவங்கள், எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளும் புதியவைகளாய் மாறட்டும். புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை நாங்கள் தரித்து கொண்டு புதிய ஒரு ஜீவிதத்துக்குள்ள, புதிய ஒரு அனுபவத்துக்குள்ள, புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்து வர எங்களுக்கு அனுகிரகம் செய். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. இன்றைக்கும் தகப்பனே, வியாதி, பலவீனம், போராட்டங்கள், பலவிதமான பாடுகளுக்குள் இருக்கிறவர்கள் எல்லாம் அவைகளிலிருந்து ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய ரட்சிப்பை, ஒரு புதிய விடுதலையை, ஒரு புதிய ஆறுதலை, புதிய சந்தோஷத்தை, சமாதானத்தை காண என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். கிருபையுடைய பிள்ளைகளை தாங்கட்டும், தீமைகளுக்கு விலக்கும். ஒரு புதிய சமாதானத்தை, ஒரு புதிய ரட்சிப்பை, ஒரு புதிய சந்தோஷத்தை, ஒரு புதிய விடுதலையை கர்த்தருடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல தகப்பனே, இயற்கை சேர்க்கெல்லாம் அனுகூலமாக்குங்க. இயற்கையின் சீற்றங்களால் வருகிற எல்லா ஆபத்து மோசங்களுக்கும் தேசத்தையும் தேசத்தின் குடிகளையும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு நல்புத்தி, ஞானமும் தெய்வ பயமும் தந்து தேவ கிருபையை தந்து ஆசீர்வித்து ஆளுகை செய்யும். தொடர்ந்து சகலரும் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்நிய தேசங்களில் இருக்கிற எங்கள் சகோதரர்களை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதித்து ஆளுகை செய்யும். இந்த மாதத்தில் பிறந்த நாள் காணுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமீன். தீர்காயுசும் பலனும் கொடுத்து அவருடைய குடும்பமாய் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் குடும்பமாய் அவருடைய குடும்ப ஜீவிதங்களையும் கர்த்தர் ஆசீர்வித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி விடிச்சபிக்கிறோம். எல்லார் மேலும் நம்முடைய கிருபை இருக்கட்டும். தேவநாம் மகிமைப்படட்டும். கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். மகிமையாவது நீர் எடுத்துக்கொள்ளும். ஜபம் கேட்டதற்கு நன்றி. பதில் தந்தவைக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே,
கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you all. Amen. Praise the Lord.